ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இந்த காலையில் பனி வேலையில் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏலகிரி மலையே சுத்தமாக தெரியல. அதுவும் இன்றைக்கி ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி தான் நம்ம போக போகிறோம் ரைடு ஸ்டார்ட் பண்ணி. அதுவும் தமிழக ஆந்திரா எல்லையை ஒட்டி நம்ம போக போகிறோம் பார்டருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9 மணி ஆகுது. பார்த்தீங்கன்னா சூரியனே கண்ணுக்கு தெரியல, அந்த அளவுக்கு பனி ஃபுல்லாக மூடிட்டு இருக்கு. இன்றைக்கி தான் நியூ இயர் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இந்த புத்தாண்டில் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும்னு நான் எல்லாருக்கும் உங்களுக்காக விஷ் பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னா நம்ம ஆந்திராவுக்கு போகிறோம், குப்பத்துக்கு. அது நம்ம வந்து ஹைவேல போக போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படின்னா நம்ம இந்த ஆந்திரா மலையோரத்தில் வந்து அந்த வில்லேஜ் எல்லாம் இருக்குங்களா, அந்த சைடு வந்து ரூட்டில் போக போகிறோம், மல்லானூருக்கு. இப்போ வந்து நம்ம போகிற ரூட் வந்து எப்படின்னா நம்ம நாற்றம்பள்ளி போயிட்டு நாற்றம்பள்ளியிலேருந்து அப்படியே நம்ம உள்ளே எடுத்து அப்படியே நம்ம போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேரெக்டாக அப்படியே ஷார்ட்கட்டாக அந்த ஆந்திரா மலைகள் மேலேயே அப்படியே போய் அந்த மலை ஓரத்துலேயே போய் அப்படியே நம்ம உள்ள ஆந்திராக்குள்ளே நுழையிற மாதிரி இருக்கும் மல்லானூர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா காலையில் பனி பயங்கரமாக இருக்குது. ஏலகிரி மலையை சுத்தமாக தெரில. பார்த்தீங்களா, அந்த இடத்த இங்கேருந்து இந்த பாலத்துலேருந்து பார்த்தாலே நம்மளுக்கு ஏலகிரி மலை சூப்பராக தெரியும். ஆனால் இப்போ வந்து சுத்தமாக ஏலகிரி மலை தெரியல. அந்த அளவுக்கு பனி பயங்கரமாக மூடிட்டு இருக்குது. எல்லா பக்கமும் ஃபுல்லாக பனி மூடிட்டு இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குப்பம் பஸ் போகுது. நம்ம அப்படியே அந்த பஸ் பின்னாடியே போகலாம். ஏன்னா நம்மளும் இப்போ குப்பத்துக்கு தான் போகிறோம். ஆனால் வந்து இந்த பஸ் ரூட்டில் போக மாட்டோம். இந்த பஸ் போகாத இன்னொரு ரூட் ஒன்று இருக்குது. அந்த ரூட் வழியாக தான் நம்ம போக போகிறோம். ஏன்னா அந்த இடத்த வந்து த்ரில்லிங்காக சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா நியூ இயர்ன்றதுனால ரோட்டில் எல்லாருமே அவங்களோட விஷஸ் எழுதியிருக்காங்க, ஹாப்பி நியூ இயர் விஷஸ். அது இல்லாமல் அவங்க பேர் எல்லாமே எழுதியிருக்காங்க. வில்லேஜ் சைடில் தான் இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ட்ரெயின் ட்ராக் ஒட்டியே நம்ம அப்படியே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பெங்களூர் சைடு போகிற ட்ரெயின் ட்ராக்கு. இந்த சைடு நம்ம அப்படியே நம்ம போகலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ட்ராக் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. கீழே வந்து அந்த இது பிரிட்ஜ் மாதிரி கட்டிட்டு இருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ரூட் சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம ஸ்லோவாக அப்படியே இந்த ரைடு ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லேயே ஆந்திரா பஸ் வருது குப்பத்துலேருந்து. போவோம், நம்ம ஆல்ரெடி இப்போ ஒரு பஸ்ஸை ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்கோம். அதே மாதிரி ரிட்டர்னும் ஒரு பஸ் வருது. நம்ம தமிழ்நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா 2 சைடும் வந்து புளிய மரம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா அதை நம்ம திருப்பத்தூரில் மோஸ்ட்லி எல்லாம் வந்து ரோடு எக்ஸ்டென்ஷன் பண்ணுறன்னுட்டு எல்லா சைடும் மரம்லாம் அடித்து எடுத்துட்டாங்க. எங்கேயுமே இந்த மாதிரியெல்லாம் பார்க்கவே முடியறதில்ல. அது இந்த ரூட்டில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியுது. மீதி எல்லா ரூட்லேயுமே வந்து ரோடு எக்ஸ்டென்ஷன் பண்ணி எல்லாமே குறைச்சிட்டாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேரெக்டாக நாற்றம்பள்ளி வந்துடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம நாற்றம்பள்ளிக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நாற்றம்பள்ளி ஃப்ளைஓவர். நம்ம நாற்றம்பள்ளி போயிட்டு உள்ளே வந்து சாமுண்டி அம்மா கோயில் இருக்குது. நம்ம எல்லாமே அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சைடு ரூட்டில் போகலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இங்கே நாற்றம்பள்ளியில் வந்து ஹாப்பி நியூ இயர்க்காக வந்து ஸ்டாலின் வந்து இங்கே ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காரு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு போகலாம். இங்கே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஓகே, அப்படியே வந்து இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்க. நியூ இயர் ஸ்பெஷலாக என்னன்ட்டு பார்க்கலாம். இட்லி, தோசை, பொங்கல், கிச்சடி, போண்டா, குழிப்பணியாரம், கெட்டி சட்னி, சாம்பார், அப்புறம் கேசரி ஸ்வீட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாலின் இது சார்பாக ஹாப்பி நியூ இயர்க்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஓகே நம்ம கோயிலுக்கு போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு தான் நம்ம நாற்றம்பள்ளி சாமுண்டி அம்மா கோயிலுக்கு போனோம். அப்படியே நம்ம அங்கே கோயிலேருந்து நியூ இயர்க்கு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அந்த ரோடு சைடு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். டேரெக்ட் அப்படியே பிடிச்சோன்னா டேரெக்ட் மல்லானூர் போயிடும், ஷார்ட்கட்டு. அது வழியாக நம்ம போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இங்கே பார்த்திங்கன்னா இந்த சரஸ்வதி நதியில் தண்ணி போயிட்டு இருக்கு. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தோன்னே எனக்கு ஒரு பழமொழி தோணுச்சு, உங்களுக்கு சொல்லணுன்னே இது எடுத்தேன். ஆற்றுல எவ்வளோ தண்ணி போனாலும் நாய் நக்கி தான் குடிப்போன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆற்றுல ஃபுல்லாக தண்ணி போனாலுமே அது அப்படி தான் குடிக்கும். அதுதான் அது பழமொழியாகவே சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து நேர்லேயே பார்த்துற மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா ஆற்றுல இப்போ தண்ணி வந்து ஃபுல்லாக வரத்து குறைஞ்சிடுச்சு. கொஞ்சம் கம்மியாக அப்படியே மெலிசாக போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் தண்ணி இன்னும் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் வரத்து குறைஞ்சிடுச்சு இப்போ. ஏன்னா மழை நின்று போச்சு இல்லைங்களா, திருப்பி எதனா மழை வந்தால் தான். கோயிலில் பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே இன்றைக்கி நியூ இயர்க்காக எல்லாமே பயங்கரமாக வந்திருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம சாமுண்டி அம்மாவை தரிசனம் பண்ணிவிட்டு பேக் சைடு வந்து ஒரு ஹனுமன் டெம்பிள் இருக்குது. அங்கேயும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். சாமி பிரசாதம் கொடுத்தாங்க, வேணும்னு சொல்ல முடியாது. அதனால் அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே போகலாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஞ்சநேயரை பார்த்துக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாமுண்டியம்மா தரிசனம் எல்லாம் முடிச்சாச்சு. நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சாமுண்டியம்மா கோயிலுக்கு அப்படியே பேக் சைடு இருக்கு இல்லைங்களா, அந்த ரோட்டில் தான் நம்ம போகிறோம். நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த பேக் சைடு இருக்கிற இந்த ஃப்ளைஓவரில் தான் அப்படியே நம்ம ஆந்திராவுக்கு ஸ்ட்ரைட்டாக போக போகிறோம். இந்த ரூட்டில் அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நேராக வந்து குப்பம் ரோடு வருதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து நம்மளுக்கு இன்னும் ஒரு 28 கிலோமீட்டர் இருக்குது குப்பத்துக்கு. நம்ம அப்படியே இந்த பார்டரில் போகலாம். பார்த்தீங்கன்னா எல்லா ரோட்லையுமே எல்லாமே ஃபுல்லாக ஹாப்பி விஷஸ் தான் எழுதியிருக்காங்க, ஹாப்பி நியூ இயர் விஷஸ் தான். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் நம்ம பார்டர் ரீச் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் தமிழக ஆந்திரா எல்லை பார்டரு. இதுதான் செக் போஸ்ட்டு. நம்ம இந்த பார்டர் தாண்டி தான் போனோம். பார்டர் தாண்டின உடனே ஒரு மாரியம்மன் டெம்பிள் வரும். அது இன்னைக்கு நியூ இயர்ன்றதுனால அங்கேயுமே பார்த்தீங்கன்னா கோழி சேவலை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே நம்ம போகலாம். எல்லாம் புத்தாண்டுக்கு எல்லா கோயிலுமே பயங்கர விசேஷமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே நியூ இயர்க்கு இப்போ நம்ம போகிற கோயிலும் அந்தளவுக்கு பயங்கரமான விசேஷமாக இருக்கும். அது வந்து இது பார்த்திங்கன்னா நம்ம எல்லையில் இருக்கிற எல்லாருமே தான் இது பண்ணுவாங்க. ஆனால் நம்ம போகிற கோயில் பார்த்திங்கன்னா 3 மாநிலமும் கொண்டாடக்கூடிய திருவிழா ஃப்ரெண்ட்ஸு. ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு, இன்னொன்று கர்நாடகா, இன்னொன்று ஆந்திரா. இந்த 3 மாநிலமும் கொண்டாடக்கூடிய ஒரே சிவன் கோவில் டெம்பிள். அதுவும் மலை மேலே இருக்கிறாரு. மிகவும் சக்தி வாய்ந்த டெம்பிள். அந்த சிவன் பேர் பார்த்திங்கன்னா மல்லிகா அர்ஜுனேஸ்வரர். அவரை பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். ரொம்ப பிரசித்தி பெற்ற சிவன் கோவில். அதுவும் இல்லாமல் இந்த நியூ இயர்க்கு சிறப்பாக அங்கே அபிஷேகம், ஆராதனை எல்லாமே இருக்கும். நம்ம போய் பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு எல்லாமே வந்து இப்போ தான் வந்து பயிர் நட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நம்ம சைடு எல்லாம் ஃபுல்லாமே இப்போ ஆந்திராலையும் எல்லா சைடுமே பயிர் நட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு பருவமழை முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு பெருசாக மழை எதுவும் கிடையாது. அதனால் இப்போ நம்ம பயிர் நட்டோன்னா நல்லா விளைச்சல் கிடைக்கும்னு எல்லாருமே இப்போ தான் பயிர் நட ஆரம்பிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நெற்பயிர் நட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சைடு ஃபுல்லாக. போகிற வழி எல்லா தன்மை பார்த்திங்கன்னா எல்லாமே தண்ணி பாய்ச்சி எல்லாம் ஏர் உழுத்து வச்சுருக்காங்க பயிர் நடுறதுக்காக. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பனி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இந்த மலை மேலே அப்படியே ஏறி இறங்கிறதுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே இந்த சீனரிஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு போகலாம். ஆந்திராக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். ஆனால் மேக்ஸிமம் எல்லா தாண்டியுமே வந்து தமிழ் இருக்குது, தமிழ் லாங்குவேஜ். ஆனால் வந்து இப்போ இந்த பார்டர்னால அந்த ஆந்திராவோட லாங்குவேஜும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் 2 சைடும் மலை. அந்த மலைக்கு நடுவில் அந்த மலை ஏறி இறங்கி இந்த மலை அடிவாரத்திலே போகிற மாதிரி இருக்கும் ரூட்டெல்லாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம். வாங்க நான் உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகிறேன். பாருங்களேன், இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஃபுல்லாக பனி தான் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமான பனி. நியூ இயர் ஃபஸ்ட்டு டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி ஸ்டார்ட் ஆகுது. பனி ஃபுல்லாக அது அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அப்படியே நம்ம போகலாம். இப்போ ஆந்திராவில் நம்மளோட தமிழ்நாடு பஸ் காட்டுட்டுங்களா, அதுவும் மகளிர் இலவச பேருந்து. அது வந்து ஆந்திராவில் இருக்கிற வில்லேஜஸும் கவர் பண்ணுது. நம்ம திருப்பத்தூர்லேருந்து பஸ்ஸஸ் போகுது. பார்த்திங்கன்னா அது நியராக இருக்கிற அந்த முக்கியமான வில்லேஜஸ்க்கெல்லாம் போகுது போலது. பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு பஸ்ஸஸ் இங்கே வந்து போகுது. அதே மாதிரி அவங்களோட ஆந்திரா பஸ்ஸும் நம்ம தமிழ்நாடுக்குள்ளே வந்துட்டு போவோம், அந்த மெயினான ஏரியாவுக்கு மட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அப்படியே ரைட் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லா சைடு பார்த்தாலும் ஃபுல்லாக எல்லாம் நெற்பயிர் தான் போட்டிருக்குறாங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே க்ரீனரியாக இருக்குது இடம் ஃபுல்லாக. அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா மலை மேலே வீடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் அது ஒரு ஸ்பாட்டில் பார்த்தேன். பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் மலை மேலே வீடு கட்டி வச்சுருக்குறாங்க. இந்த ஆந்திராவில் மலை மேலே வீடு கட்டி வச்சுருக்காங்க. நம்ம ஊர்லலாம் மலை மேலே கோயில் கட்டுவாங்க பார்த்துருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா வீடெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அஃபிஷியலாக இங்கே தான் வந்து ஆந்திரா எல்லாம் ஆரம்பிக்குது போர்டு போட்டிருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு அங்கேயே ஆரம்பிச்சிச்சு. இங்கே ஒரு போர்டு போட்டிருக்காங்க. வாங்க அப்படியே ஃபுல்லாக எல்லாமே வந்து இந்த சைடு வீடெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கலராக இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா மலை மேலே வீடுன்ட்டு. பார்த்தீங்களா மலை மேலே வீடு கட்டி வச்சுருக்குறாங்க. அது ஒரு மலை தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மலை மேலே வீடு கட்டி வச்சுருக்காங்க. நிறைய வீடுகள்லாம் இருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா ஆந்திரா மாடுங்கள்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஆந்திராவில் இப்போ தான் ரோடு போட்டுட்டு இருக்காங்க பக்காவாக எல்லா சைடுமே. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த வில்லேஜ் சைடு எல்லாமே கூட ரோடு வந்து நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது. வாங்க அப்படியே நம்ம போகலாம். பார்த்திங்கன்னா இந்த ஆந்திரா கோயில் நம்ம அப்படியே தாண்டி போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம மெயினாக மல்லானூர் வந்து சேர்ந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இது மல்லானூர். நம்ம லாஸ்ட்டாக ஒரு எருது கட்டிங்க நடந்துச்சு நம்ம மல்லானூர் ஜல்லிக்கட்டு. அது வந்து வீடியோ நான் உங்களுக்கு நம்மள யூடியூப் சேனலில் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முடிஞ்சால் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே மல்லானூரில் நடந்த ஜல்லிக்கட்டு. அது நம்மளோட யூடியூப் சேனலில் அது வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன். முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திராக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே ரெண்டு பக்கமும் வந்து ஃபுல்லாக தைல மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மண்ணுக்கு வந்து அந்த தைல மரம் தான் செட் ஆகும் பழகுது. அதனால் ஃபுல்லாக தைல மரம் தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நாற்றம்பள்ளி வழியாக வரும்போது தான் ரெண்டு பக்கமும் புளிய மரம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நம்ம ஆந்திராக்குள்ளே நுழைஞ்சா ரெண்டு பக்கமும் தைல மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். ஃபுல்லாக இந்த தைல மரத்தை கடந்து தான் வர்ற மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம அப்படியே மெல்ல வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம குப்பத்தை நோக்கி போயிட்டு குப்பத்துலேருந்து அங்கே உள்ள ஒரு இன்டீரியர் வில்லேஜுக்குள்ளே போயிட்டு நம்ம அப்படியே டெம்பிள் போகிற மாதிரி இருக்கும் ஹில்ஸுக்கு. அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.